உலகத்தை விட்டு நம்ம போன பிறகு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுவுமே தெரியாது. ஆனால் ஓடி 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 என் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், போட்டுக்கிட்டு பாருங்க, பட்டி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவர் கேட்குற லாபம் என்ன? என்ன லாபம்? என் ஜீவன் எங்கே போக போகுது? நான் மரித்த பிறகு நான் என் ஜீவன் எங்கே போக போகுது? கொஞ்சம் யோசிக்கலாமா? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பண கஷ்டம் எனக்கு, எப்போ பாரு எனக்கு வட்டி கட்டுறேன், கடன் வாங்குறேன், இதெல்லாம் நடக்குது. நான் ஒரு நிமிஷம் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அவங்கள எனக்கு தெரியும் நல்லா. எப்படி உங்களுக்கு கடன் ஆகுது? என்ன சம்பளம் வாங்குறீங்க? உங்கள் வீட்டுகளுடைய வருமானம் எப்படி? இதெல்லாம் கேட்டப்போ நல்லா வருமானம் வருது. ஆனால் எல்லா காசும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டுக்கு, இந்த சீட்டுக்கு, எந்த சீட்டுக்கு, அந்த சீட்டுக்கு, எல்லா சீட்டுக்கும் போட்டுட்டு நகைக்கு கட்டிட்டு, நகைக்கு மாதம் மாதமும் நகைச்சீட்டு கட்டிட்டு, லேண்டு வாங்குறதுக்கு சீட்டு கட்டுறது, அப்புறம் மற்ற சீட்டெல்லாம் கட்டிட்டு கையில் என்ன இருக்கும்? கையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ கையில் வெறும் 1000 ரூபாவை வச்சுக்கிட்டு பணம் பத்தலை, காசு பத்தலை, காசு பத்தலை,